மாவட்டம் பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளையில் 2026 வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களை அறிமுகப்படுத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் களஞ்சியம், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் செல்வமணி, தென்றலரசு, கோபி, குணா, இளம்சேகர், இனியன் ஜான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் பேசுகையில், பல்லாவரம் தொகுதியில் குப்பைகள், கால்வாய்கள் சரிவர இல்லை எனவும், இதற்காக மக்கள் சாலையில் வந்து போராடும் நிலை உள்ளது. இதனை போராடாமல் சரி செய்ய நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரம் வழங்கினால் மட்டுமே சரி செய்ய முடியும் எனவும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி முன்னின்று போராடுகிறது எனவும், பல்லாவரத்தில் அதிகபட்ச பிரச்சனை என கூறினால் குப்பைகளும் சாலை வசதி வாகனங்கள் அதிகமாக நிற்பதுதான் எனவும், நாகல்கேணியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் வரும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் மழைநீர் கால்வாயில் கலந்து பெரிய ஏரிகளில் கலப்பதால் அந்த நீரை மக்களுக்கு கொடுப்பதால் உடல் உபாதைகளால் மக்கள் அவதிப்படுகின்றனர். அதை நாங்கள் சரி செய்து தருகிறோம் எனவும், திமுக கட்சியினர் ஆட்சி அதிகாரத்தை மொத்தமாக இழந்துவிட்டனர். 5 வயது முதல் 60 வயது பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை நடைபெறுவதாகவும், அதற்கு பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு போதைப் பொருள் தலைக்கேறி இதுபோன்ற குற்ற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த சீமான் போன்றவர் முன்வர வேண்டும் என்று, திமுக ஆட்சியில் குற்றங்கள் நடப்பது குறைவு என கூறுவது குற்றங்களை சரி செய்ய முன்வரவில்லை என்பதை காட்டுகிறது எனவும், அயல் நாட்டு பிரச்சனைகளுக்கு போராடாமல் நம் நாட்டு பிரச்சனைகள் 1 லட்சம் உள்ளது, அதற்கு வழிகாண வேண்டும் எனவும், பல்லாவரம் தொகுதியில் மக்கள் வாழ்வியலுக்கான வழியை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என தெரிவித்தார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கக்கூடிய நான் இன்னைக்கு கீழ்கட்டளை பகுதியில வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் நடத்தி அதன் மூலமாக மக்களை சென்றடையும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பல்லாவரம் தொகுதியில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் நேரடியாக கள ஆய்வு செய்து அதற்குண்டான தீர்வுகளையும் மக்களை நோக்கி முன்வைக்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டு கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப நாகல்கேணி பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதுல எம்ஜிஆர் பிரதான சாலையில ரொம்ப நாளாக கழிவுகள் கொட்டப்பட்டு மிகப்பெரிய குப்பை கூடமாக இருந்ததை நாம அதை நகராட்சி கிட்ட தொடர்ந்து மனு கொடுத்து அதை சரி செய்து கொடுத்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அது வீடுகளை இடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சர்ச்சை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வர்றதா இருக்கட்டும், அஸ்தனாபுரத்துல நின்னாங்க, அதை தடுத்து நிறுத்தியதாக நாம் தமிழர் கட்சி தான் போராட்டங்களை முன்னெடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதுபோல இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் வடிகால்கள் சரியா இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் சக்தியாக நாம் தமிழர் கட்சி நிக்குது. அப்படி நிற்கும் பொழுது எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அதை இவர்கள் கேட்காமலே, மக்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைக்காமலே அது எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்போங்கிற உறுதிமொழியும் நாங்கள் கொடுக்கிறோம். பல்லாவரம் தொகுதியில என்ன அதிகபட்ச பிரச்சனையை பார்த்துருக்கோம்? அதிகபட்ச பிரச்சனைங்கிறது எங்க குப்பை கூலமங்களாக இருக்கிறதும், சாலை வசதி சரியில்லாம இருக்கிறதும், வாகன நெரிசல்கள் அதிகமாக இருக்கிறதும் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பாக நாகல்கேணி பகுதிகளில் இருக்கக்கூடிய தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளை நேரடியாக மழைநீர் வடிகால்களுக்குள்ள விட்டுறாங்க. அந்த மழைநீர் வடிகால்களுக்குள்ள விடுறது அங்க இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் துர்நாற்றம் வீசுறதா இருக்கட்டும், அவர்களால் வாழ முடியாத நிலையில அது ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த மழைநீர் வடிகால் வழியாக ஓடி இங்க இருக்கக்கூடிய பெரிய ஏரியில கலந்து அந்த பெரிய ஏரி தண்ணீர் எடுத்து இங்க மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அது அவ்வளவு கெமிக்கலும் அவ்வளவு தூரம் கழிவு நீரும் சேர்ந்து வரும்போது மக்களுக்கு பல உடல் உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் நாங்க தடுத்து நிறுத்துவோம். இப்போ திமுக ஆட்சியில கண்டினியூஸா பாலியல் வன்கொடுமை சொல்ல நிறைய நடந்துருக்கு. ஆட்சி முடிவு வரைக்கும் இருந்துருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் மொத்தமாக டோட்டல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்கல்ல, அது போல மொத்தமாக அவர்கள் இழந்து விட்டார்கள் அப்படிங்கறத நமக்கு அது காமிக்குது. இந்த பாலியல் வன்புணர்வுங்கிறது பச்சை பிள்ளைக்கு நடக்கிறது இருக்குல்ல, 5 வயசு குழந்தை என்னடா பண்ணிச்சு உங்களை எல்லாம் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு 60 வயசு பாட்டி என்னடா பண்ணாங்க உங்களுங்கிறதுக்கும் அந்த அளவுக்கு கொடூரமான பாலியல் வன்புணர்வுகள், கூட்டு வன்புணர்வுகள் இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத விஷயமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டு வன்புணர்வுகள் 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து வேட்டையாடுறது இருக்குல்ல, அது வேட்டை மிருகங்கள் போல இவர்கள் மாத்தி விட்டார்கள். காரணம் என்னன்னா கட்டுக்கடங்காத போதை தான். அந்த போதை அது வெறும் சாராய போதையா மட்டும் இல்லாம
கஞ்சா, மெத்து, அது இல்லாம நீங்க வந்துட்டு உங்களுக்கு வாய்க்கு நுழையாத வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு நுழைந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுக்கும் நுழைந்து கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இவர்கள் எல்லோரும் போதையின் உச்சத்தில் அவர்கள் என்ன செய்யறோங்கிறது அறியாம, தன்னிலை உணராம இந்த கற்பழிப்புகளை, பாலியல் வன்முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் தடுக்கணும்னாக்க ஒரு சரியான நபர் வேண்டும். அந்த சரியான நபராக சீமான் தான் இங்க இருப்பார். தலைமைச் செயலர் வந்து குற்றங்களே கம்மியா இருக்கு அப்படின்றாரு. அன்புமணி ராமதாஸ் வந்து கண்டிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போறது எப்படின்னாக்க தட்டி கழிச்சுட்டு போறது, பொறுப்புகளை தட்டி கழிச்சுட்டு போறது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒருபோதும் வந்துட்டு மக்களுக்கு நல்லது கொடுக்காது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா ஆம் அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது, அதை நாங்கள் சரி செய்வோம்னு சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, அவங்க ஒத்துக்கிறாங்க, அடுத்த தடவை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா குற்றமே நடக்கலன்னு கண்ணை பொத்திக்கிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு இங்க கஞ்சா பழக்கமே இல்லைங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவர் துறைக்குள்ள ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 5 அடி உயரத்துல கஞ்சா செடி முளைச்சு நிக்குது. எப்படி அப்ப வந்துச்சு? கஞ்சாவே இல்ல, நீங்க ஒரு துளி கஞ்சா இல்ல, நீங்க உங்க துறைக்குள்ள எப்படி கஞ்சா வந்துச்சு அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. அப்போ குற்றம் நடக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டாதான் அதை தடுக்கிறதுக்குண்டான முன்னெடுக்க நடவடிக்கைகளா நீங்க ஏதாவது எடுப்பீங்க அப்படிங்கறதாவது நம்ம வந்துட்டு நம்பலாம். அதையே நீங்க ஒத்துக்கல அப்படிங்கும் போது மக்களுக்கு உண்டான மொத்த விஷயங்களையும் நீங்க செய்ய மாட்டீங்க அப்படிங்கறத உத்தரவாதமா சொல்றீங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா தீவிரவாதி வந்து இந்தியன் ஆர்மி இந்த ஃபேமிலில சாவிட்டாரு, அதுக்கு போராடல. ஆனா ஈரான் கெமியை இது காலி பண்றதா போராடிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒருபோதும் இவர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான். இங்க உங்களுடைய மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. லட்சம் போராட்டத்துக்கு நானே அனுமதி கொடுத்திருக்கேன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமையா சொல்கிறாரு. அப்போ 1,00,000 போராட்டங்கள் இருக்கிறது என்றால் 1,00,000 மக்கள் பிரச்சனைகள் இங்க இருக்கிறதுங்கிறது அர்த்தம். அவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நீங்க ஈராக்காக போராடுறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது வேடிக்கைக்குரியதா இருக்குது. இங்க இருக்கிறவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முதல்ல பாருங்க, அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இந்த பகுதிக்கு என்ன வந்து முக்கியமான நீங்க செய்தாரு? நாங்க மற்றவர்களை போல 1000 ரூபாய் கொடுப்போம், காசு கொடுப்போம் அப்படிங்கறது போல விஷயங்களை நம்ம சொல்ல போறது இல்லை. மாற்றாக நல்ல வாழ்வியலை கொடுப்போம். நல்ல வாழ்வியல்ங்கிறது சுகாதாரமான குடிநீர், நல்ல காற்று, சரியான சாலை வசதி, கமிஷன் இல்லாத, நீங்க வந்துட்டு ஒரு இடத்திலும் லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை, இதை நாங்க உருவாக்கி கொடுப்போங்கிறது உறுதிமொழியா கொடுப்போம். நன்றி.